வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பிலும் சமூக அமைப்புகளின் சார்பிலும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு 60-50% இடஒதுக்கீட்டை இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அந்த 69% இடஒதுக்கீட்டு சட்ட பாதுகாப்பினை பெற்று தொடர்ந்து அந்த சலுகைகள் பெறுவதற்கு உரிய நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் முன்னாள் முதலமைச்சர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருடைய வழியிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கருத்திலே தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது 1/12/20 அன்றும் 7/12/20 அன்றும் 2 அறிக்கைகளை கொடுத்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்ந்து அதற்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக மாண்புமிகு நீதியரசர் ஏ. குலசேகரன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசனைகளை வழங்குமாறு அந்த குழுவுக்கு உரிய அதிகாரத்தையும் அந்த குழு இயங்குவதற்கு உண்டான அத்தனை வசதிகளையும் அவர்களுக்கான அலுவலகம், அந்த அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள், அவர்களுக்கு உரிய சம்பளம் போன்றவற்றுக்கெல்லாம் நிதியை ஒதுக்கி அந்த அரசாணையை வெளியிட்டு அதற்கான பணிகள் தொடங்கிய நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தால் அந்த ஆலோசனை குழு நீதியரசர் குலசேகரன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினுடைய பணி தொடராமல் காலாவதியாகிவிட்டது. இருந்தாலும் அந்த பணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது மத்திய அரசு சொல்லியிருக்கிற கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவை வரவேற்பதோடு அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் ஆதரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். இனி வரும் காலத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலம் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது தேவை என்பதை உணர்ந்திருக்கிறோம். பரவலாக்கப்படாத அதிகாரத்தின் மூலம் எந்த நீதியையும் கிடைக்காது. அடித்தட்டு மக்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்கிற அந்த அடிப்படையில் நடந்து முடிந்த தேர்தலுக்கான அறிக்கையிலே கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அந்த அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இது தேவை என்பதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இதில் இந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கும் மத்திய அரசு நடத்துகிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்க தயாராக இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புக்குரிய தலைவர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.